வணக்கம். நான் சாந்தா ஜெயராஜ். சாந்தாஸ் கேக்ஸ் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் நான் உங்களை சாந்தாஸ் கேக்ஸ்ல நேரடியாக சந்திக்கிறேன். பலவிதமான வேலைகள் கையில இருந்ததால கொஞ்சம் தாமதமாக எங்களுடைய நிகழ்ச்சிகள் வந்துட்டு இருக்கு. ஆனாலும் கூட தரமான நிகழ்ச்சிகளை தர வேணுன்றது தான் என்னுடைய நோக்கம். அது மட்டுமல்ல, ஒரு கேக்கை செய்யும் போது அந்த கேக் ஆரம்பத்துல இருந்து முடியும் வரை அதை செய்து காட்டணுன்றது தான் என்னுடைய நோக்கம். இப்போ கேக் செய்யும் போது ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸோ ஏதோ போடுவதால என்ன பலன் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு கேக் செய்முறையை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை செய்து காட்டும் போது அதை பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். சாந்தாஸ் கேக்ஸ்ல நீங்க ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா, இப்ப கிட்டத்தட்ட 100 எபிசோடுக்கு நாங்க போக போறோம். ஆரம்பத்துல இருந்து நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கேக் செய்வதற்கு தேவையான உபகரணங்கள், அதற்கு தேவையான பொருட்கள், அதற்கு தேவையான கேக் டின்ஸ், கலர்ஸ், நாசில்ஸ், ஐசிங் பேக்ஸ், இதெல்லாம் எந்த அளவுக்கு எப்படி நாங்க உபயோகப்படுத்தணுன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் மிக தெளிவாக கொடுத்துருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஷாந்தாஸ் கேக் பயணம், என்னுடைய இந்த கேக் பயணம் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து நான் அந்த கதையை பகிர்ந்துட்டு வந்திருக்கிறேன். ஒரு கட்டத்துல நான் அதை நிறுத்தி வச்சிருக்கிறேன். இப்போ தொடர்ந்து நீங்க அதை பார்க்க போறீங்க. அது மட்டுமல்ல, கேக்குன்னு செய்யும் போது நீங்க அடிப்படையில இருந்து செய்ய ஆரம்பிச்சா தான் உண்மையிலேயே உங்களுக்கு அது நல்லது. ஏன்னா ஒரு கட்டடத்துக்கு ஒரு அத்திவாரம், அதாவது ஒரு ஃபவுண்டேஷன் எவ்வளவு முக்கியமோ அதே போலத்தான் எந்த ஒரு கலை நீங்க கற்றுக்கொள்ளும் போதும் அதுக்கு அந்த ஃபவுண்டேஷன் முக்கியம். அதாவது அத்திவாரம், ஆரம்பம் மிக மிக அவசியம். இடையில இருந்து நீங்க எதையும் ஆரம்பிக்க முடியாது. ஸோ அதனால சொல்லிக் கொடுக்கறத ஆரம்பத்துல இருந்து சொல்லிக் கொடுக்க வேணும்ன்றது தான் என்னுடைய நோக்கம். ஸோ அந்த நோக்கத்துல தான் இது கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் கூட அது கொஞ்சம் ஸ்டெடியா போகணும்னு நான் விரும்புறேன். ஸோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேரட் கேக் தான் பகிர்ந்துக்க போறேன். அதுவும் முட்டை போட்டு செய்யக்கூடிய கேரட் கேக். ஸோ இதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்றத நாங்க பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நான் எடுத்துருக்கிறது முட்டை போட்டு செய்கிற கேரட் கேக். அதுக்கு 200 கிராம் கேரட் நான் இங்கே பாருங்க துருவி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 முட்டை தேவைப்படும். இந்த வால்நட்ஸ் இப்படி இருக்கும், உங்களை எல்லாருக்கும் தெரியும், முழுசாக இருக்கும். ஸோ இது ஒரு 1/2 கப் வால்நட்ஸ், அதை எடுத்து நான் இப்படி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். இது ரைஸ் குக்கர் கப்பில் ஒரு 3/4 கப் தயிர். ஸோ பட்டர் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த பட்டர் மெல்ட் பண்ணி உபயோகப்படுத்த போகிறோம். அதாவது இதை மெல்ட் பண்ணி ரைஸ் குக்கர் கப்பில் 1 கப் அளவு எடுத்து தான் இதுக்கு நான் உபயோகப்படுத்த போகிறேன். மைதா மாவு, பிளெயின் ஃப்ளார் 400 கிராம்ஸ். முதல்ல சுகரையும் மெல்டட் பட்டர், இது ரா சுகர்னபடியாக இந்த கலரில் வருது. அடுத்ததாக இதில் யோகட், 3/4 கப் யோகட் இருக்குது. சுகர் ஓரளவு கரைஞ்சதுக்கப்புறம் 2 முட்டையும் ஒரே சமயத்தில் சேர்க்கலாம். ஸோ பேக்கிங் பவுடர் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நானூறு கிராம் மைதா, 3 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சலிக்கலாம். ஸோ மைதா சேர்த்ததுக்கு அப்புறம் ஹேண்ட் பீட்டர் உபயோகப்படுத்தாதீங்க. ஏன்னா கேக் ஹெவியாக வந்துடும். ஸ்பேட்டுலாவாலே மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாக வரும். அப்போ நீங்கள் ஒரு கப் தண்ணீரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, தேவையான அளவு மட்டும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஹேண்ட் பீட்டரை உபயோகப்படுத்தலாம்.
வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்குவோம். கருவா பொடி 1/2 டீஸ்பூன். உப்பு கண்டிப்பாக சேர்க்கணும், 1/2 டீஸ்பூன். ஸோ இது வந்து கேரட், அப்புறம் வந்து வால்நட்ஸ் எல்லாத்தையும் சேர்க்கலாம். ஓகே, இப்போ வந்து கேக் மிக்சர் தயாராகிடுச்சு. கேரட் கேக். ஸோ 8 இன்ச்சஸ் ட்ரேக்கு இது பிடிக்கும். ஸோ இதை லைன் பண்ண ஒரு ட்ரேயில் நீங்கள் வந்து பேக் பண்ணுங்கள். 180 டிகிரி சென்டிகிரேட்டில் கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் டு 1 ஹவர் எடுக்கும். ஸோ எப்பவும் போல் ஒரு பேப்பரால் கவர் பண்ணிடுவோம். கவர் பண்ணிவிட்டு 180 டிகிரிஸ் சென்டிகிரேட்டில் ஓவன் வந்து சூடாக இருக்குது. இப்போ இதை பேக் பண்ண போடலாம். அடுத்த எபிசோடை கண்டிப்பாக பாருங்கள். இந்த கேரட் கேக் எப்படி வித்தியாசமாக டெக்கரேட் பண்ணலான்னு நான் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக செய்து காட்டுறேன். ஓகே, இந்த கேரட் கேக் செய்முறை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கேக். சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடியது. என்ன நிறைய கேரட் போட்டிருக்கிறீங்க அதில். ஸோ அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் அது ஏற்றது. சுகர் இதில் நான் உபயோகப்படுத்தி இருக்கிற சர்க்கரை வந்து ரா சுகர். அதாவது வெள்ளை சர்க்கரை உபயோகப்படுத்துவதை விட ரா சுகர் உபயோகப்படுத்துவது ரொம்பவே நல்லது. அதுவும் நீங்கள் நல்லா பவுடர் பண்ணி நீங்கள் உபயோகப்படுத்தினா உங்களுக்கு நல்ல சாஃப்டாகவும் கேக் வரும். ஆனால் இந்த கேக்கில் வந்து சர்க்கரை நான் குறைஞ்ச அளவில் தான் பயன்படுத்தியிருக்கிறேன். எல்லோரும் இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சாந்தாஸ் கேக்ஸில் இன்னொரு அருமையான கேக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.